வெல்கம் டு அக்ஷயம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காரசாரமான குடல் குழம்பு எப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு குடல் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. குடலில் பார்த்திங்கன்னாங்க நுரையீரலும் இருக்கும், குடலும் இருக்குங்க. இது க்ளீன் பண்ணால் தான் பெரிய விஷயங்க. ஏன்னா நான் ஒழுங்காக க்ளீன் பண்ணலைன்னா அது ஒரு ஸ்மெல் வந்துகிட்டே இருக்குங்க குழம்புல. அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த குடல், இந்த நுரையீரல் எல்லாமேங்க தண்ணியில் போட்டு நல்லா அலாசிடணும் 4-5 தடவைங்க. அப்புறம் வந்து அதை வந்து சுடுதண்ணி நல்லா வச்சிங்க. அந்த சுடுதண்ணியில் போட்டு அதில் வந்து 2-3 தடவை அலாசி எடுக்கணுங்க. எடுத்து தண்ணி வடித்ததுக்கப்புறங்க மறுபடியும் மஞ்சள்தூள், உப்பு போட்டு அந்த மறுபடியும் ஒரு தடவை கிளறி அதை நல்லா ட்ரெயின் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா சுத்தமான வந்து குடலும் நுரையீரலும் வந்துடுங்க. இது வந்து குக்கரில் வச்சுங்க. மஞ்சள்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்ற தேவையில்லைங்க. அதில் இருக்க தண்ணியே போதும். குக்கரில் வந்து 10 சவுண்டு விடலாங்க. அதுக்குள்ளே நடுவில் பார்த்திங்கன்னாங்க ஒரு வடை சட்டியில் வந்து வெங்காயம் வந்து எடுத்துக்கணுங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் வந்து இந்த மாதிரி நான் குழம்புக்கெலாம் டேஸ்ட் கொடுக்குங்க. அதோட கொஞ்சம் வந்து பூண்டும் இஞ்சியும் போட்டு, அப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா இது எல்லாமே போட்டு நல்லா வணக்கி விடணுங்க. இது நல்லா வணங்கி வரும்போதுங்க தக்காளி அரை தக்காளி போதுங்க. தக்காளி ஜாஸ்தி போட வேண்டியதில்ல. தக்காளி போட்டால் போடலாம், வேண்டினாலும் விட்டுடலாங்க. ஆனால் அரை தக்காளி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. கருவேப்பிலையும் போட்டு நல்லா வணக்கி விடணுங்க. இது நல்லா சுண்ட சுண்ட வணக்கணுங்க. வெங்காயத்தை வணக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாங்க அதுலேயே நம்ம வந்து மிளகாத்தூளுங்க, நம்மளுக்கு காரத்துக்கு தக்கன மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. இது ஃபஸ்ட்டே போட்டோமா அடி பிடிக்குங்க வடை சட்டி. அதனால் ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறங்க மிளகாத்தூள் போட்டு நல்லா அதையும் நல்லா ஒரு பெரட்டி விடும்போது அது அந்த பச்சை வாசம் போயிடுங்க. அப்புறம் தேங்காயும் போட்டுங்க. தேங்காயும் போட்டு நல்லா பெரட்டி விடணுங்க. பெரட்டி விட்டு பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் வந்து அதோடு சேர்ந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும்போது அதை அதை இது தனியாக எடுத்து வச்சுட்டுங்க. இப்போ வெந்துருச்சு இல்லைங்களாங்க, குடலும் இதுவும் நுரையீரலும் வெந்துருச்சுல்ல, வணக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா வெங்காயம் அதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸியில் நெகுன்னு அரைச்சிங்க. இப்போ வெந்த குடலும் நுரையீரலோடு சேர்த்து அதை போட்டுடணுங்க. போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி தேவைக்கு உண்டான தண்ணியை ஊற்றிங்க. கொஞ்சம் கொதிக்க விடணுங்க. கொதிக்க விட்டு நல்லா கிளறி விட்டு கொதிக்க விடும்போது பார்த்திங்கன்னாங்க எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து வரும். இது வந்து இப்போ வந்து மறுபடியும் வந்து குக்கரை மூடி வச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 சவுண்டு விடலாங்க. அந்த 5 சவுண்டு விட்டதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா குடல் நல்லா வெந்து வருங்க. வெந்து வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகா, வரமிளகாலாம் தாளித்து ஊற்றி மறுபடியும் கொஞ்ச நேரம் வந்து சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடணுங்க. இது வந்து தண்ணியாட்டம் நம்ம அந்த குழம்பு வேணும்னா டிஃபனுக்கு எடுத்துக்கலாங்க. இட்லி, தோசைக்கு தண்ணியாட்டம் இருக்குங்க. இதே நம்ம சாப்பாட்டுக்கு வேணும்னு சொன்னோமா இன்னும் கொஞ்சம் திக்காக கொஞ்சம் சிம்மில் வச்சோமாங்க இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்குங்க. சுண்ட வேக வைக்கலாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சுவையான குடல் குழம்பு ரெடி. ரொம்ப சுவையாக இருக்குங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்கள்.